அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான வெள்ளரி பழத்தை வச்சு ஒரு ஜூஸ் தான் சிம்பிளாக பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்த்துடலாம். இது வந்து வெயில் காலத்தில் மட்டும், அதுவும் சில மாதத்தில் மட்டும்தான் இந்த பழம் கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கும் போதே நீங்கள் வாங்கி ஜூஸ் போட்டு குடிச்சிக்கிறங்க. டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து வெயில் காலத்தில் குடிக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. எனக்கு வந்து பழம் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் சீசன் முடிஞ்சு தான் கிடச்சிச்சு. அதாவது எங்கள் அண்ணன் வீட்டில் காய்ச்சது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. அதனால் நான் கொஞ்சம் லேட்டாக தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நல்லா பழுத்த பழத்தை எடுத்து அதில் உள்ள மேலே உள்ள இந்த தோலையெல்லாம் வந்து ஒரு கத்தியை வச்சு சீவணும் அப்படின்னா சூப்பராக வந்துடும். இல்லை அப்படின்னா கையை வச்சு உரிச்சா கூட நல்லாவே வந்துடும். அதுக்கப்புறம் நடுவில் உள்ள விதைகள் எல்லாம் வந்து ஃபுல்லாகவே எடுத்து விட்டுறலாம். எடுத்து விட்டுட்டு அதை வந்து இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கிறலாம். ஏன்னா ரொம்ப பெருசாக கட்டினா சில இடத்துல வந்து திட்டு திட்டாக வந்து அரையாமல் இருக்கும். அது வந்து பசங்க வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம ஈவனாக கட் பண்ணி போடும்போது எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லாவே அரைஞ்சு வந்துடும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து சுகர் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து ஒயிட் சுகர் தான் வந்து சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன். நான் ஏன்னா 1 டம்ளர் தான் வந்து ஜூஸ் போட போகிறேன். அதனால் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து சுகர் அந்த மாதிரி இருக்கவங்க இதில் உள்ள இனிப்பே வந்து போதுமானது. நான் வந்து குழந்தைகள் குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கிறங்க. நாட்டு சக்கரை சேர்த்து செஞ்சாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூடவே வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு வந்து பால் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி பால் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து பச்சை பால் தான் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து காய்ச்சி ஆற வச்சின பாலாக இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸியில் அரைச்சி பல்ஸ் மோடில் அரைச்சிக்கிறேங்க. ஏன்னா ரொம்ப வந்து ஹை ஸ்பீடு வச்சு அரைச்சிங்க அப்படின்னா வந்து ரொம்ப கூழ் மாதிரி ஆயிரும். அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் குறப்பாக இருக்கிற மாதிரி அடித்து எடுத்துக்கிறேங்க. அப்பப்போ ஒரு சில இடத்துல 1-2 பீஸ் வந்து கட்டி வாயில் கடிபடுற மாதிரி இருந்தால் ரொம்பவே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி வந்து 1 டம்ளர் அளவுக்கு செஞ்சுருக்கனால இந்த அளவுகள் எல்லாமே சரியாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா நீங்கள் வந்து இதுலேருந்து கொஞ்சம் அளவுகளை வந்து கூட்டிக்கிறேங்க. இப்போ நம்மளுடைய ஜூஸ் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம மற்ற ஜூஸ் மாதிரி ஃபில்ட்ரு பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமுமே கிடையாது. ஏன்னா இது வந்து டைரெக்டாகவே சாப்பிட்லாம். நான் வந்து குழந்தைகளாக இருக்கும்போது வந்து கையில் தான் பிசைஞ்சு ஜூஸ் போடுவாங்க அப்படின்னு எங்கள் அம்மாலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து ஐஸ் க்யூபுமே சேர்த்துக்கலாம். சேர்த்து வச்சு குடித்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.